கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் நாம் எழுப்புதலை குறித்து பார்த்தோம். எழுப்புதல் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து அதை குறித்து நம் மத்தியில் வந்திருக்கிற போதகரிடத்திலே இன்னும் அதிகமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த வாரம் நம்ம எழுப்புதலை குறித்து அநேக கேள்விகள் கேட்டோம். நிறைய பதில்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. ஆனா இன்னும் அந்த எழுப்புதல் அப்படின்னா என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சொன்னால், எழுப்புதல் என்று சொன்னால் எலும்பு என்ற அர்த்தம். எலும்பு என்ற அர்த்தம். எலும்பு என்று சொல்லும் போது, அதாவது ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்வது போல, எழுந்து பிரகாசி ஒளி உன்னிடத்தில் வந்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற மக்கள் பாவத்திலும் உலகத்திலும் அந்தகார கட்டுகளிலும் கட்டப்பட்டு அவர்கள் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அதாவது தூங்குறவனே உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருன்ற பேதுருவிலே ஒரு வசனத்தை நாம் குறித்து பார்க்கிறோம். எழுப்புதல் என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு முன்னே, அதாவது உறங்கி கொண்டிருக்கிற மனுஷன், அதாவது நித்திரை செய்து கொண்டிருக்கிற மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து இருக்கிறவன், இயேசுபாடத்தில் சொல்லும் போது ஒருவன் சொல்கிறான், நான் உன்னை பின்பற்றி வர வேண்டும், ஆனால் அதுக்கு முன்னே என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் செய்துவிட்டு நான் உன்னை பின்பற்றி வருவேன் சொன்னதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்படின்னு சொன்னால், உலகத்தில் மரித்து போகிறவர்கள், அதாவது உயிரோடு இருந்து மரித்திருக்கிறவர்கள், பாவத்துக்காக மரித்து போனவர்கள். ஆண்டவர் ஆதாமை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், இந்த கனியை நீ புசிக்கும் போது நீ செத்து சாவ. அதை பார்க்கும்போது அந்த கனியை தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் புசித்தான். புசித்த உடனே அவனுக்கு மரணம், பார்க்கும்போது மரணம் நேரிடவில்லை. அவன் உயிரோடு தான் இருந்தான், உயிரோடு இருந்தானா. ஆனால் அந்த கனியை புசித்து கூட அவன் ஏறக்குறைய 930 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்படின்னு சொன்ன வாழ்க்கையில் என்ன நேரிட்டது? வேதம் சொல்கிறது, அவருடைய மகிமையை, அவருடைய பிரகாசம், தேவனுடைய மகிமை அவன் வஸ்திரமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேவனோடு இருந்த அந்த தொடர்பு, சம்பந்தம், ஐக்கியம், அந்த தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய நீதி, பரிசுத்தம் அவனுக்கு உடலா, அதாவது அவன் உடலுக்கு ஒரு வெளிச்சமாய், ஒரு போர்வையாய், ஒரு வஸ்திரமாய் காணப்பட்டது. அவன் புசித்த உடனே, பாவம் செய்த உடனே அவனுக்கு இருந்த அந்த மகிமை, அந்த பிரகாசம் அவனை விட்டு கடந்து போனது. அவன் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னம் அவனை விட்டு, அதாவது விலகி போனதை அவனால் முழுமையாக உணர முடிந்தது. அதுதான் ஆவிக்கிற விதத்தில் மரிக்கின்ற மரணம். அந்த மரித்து போகிற, தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் எழுந்து நின்று செயல்படுவது தான் எழுப்புதலுக்கு மெய்யான பொருள், அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறவர்களை எழுப்பி அவர்களை கர்த்தரண்டை கொண்டு வருவதுதான் எழுப்புதல். ஆமென். கண்டிப்பா. இப்ப இந்த எழுப்புதலினுடைய அர்த்தம் அநேகருக்கு புரிந்திருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி எழுப்புதல் உண்டாகுவதற்கு தடையா இருப்பது ஊழியக்காரர்களா இல்ல விசுவாசிகளா? ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் என்று சொல்லி வேதத்தில் அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்பேற்பட்ட காரியங்கள் திட்டவட்டமாய் கொடுக்கப்படவில்லை. என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். ஈடுபடும் போது அநேக விசுவாசிகள் அவர்களோட ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் கடந்து வந்தது. ஊழியக்காரர்கள், அதாவது இயேசுவோடு இருந்த சீடர்கள் தான் நமக்கு, அதாவது சுவிசேஷத்தை இயேசுவின் பற்றி அறிமுகப்படுத்தினவர்கள். அவர்கள் பார்த்த கிரியைகள், அவர்கள் உணர்ந்த கிரியைகள், அவர்கள் பார்த்த, அதாவது நடைமுறையிலே, பார்வையிலே, அவருடைய காட்சிக்கு தென்பட்ட, பார்வைக்கு காணப்பட்ட காரியங்களை அவர்கள் அப்படியே ஆவிக்குள்ளே எழுதி வைத்தார்கள். அவர்கள் தான் முதல் மாதிரிகளாக இருந்தார்கள் சுவிசேஷத்துக்கு. அவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்மாதிரியாய் இருப்பது மாத்திரமல்லாமல் விசுவாசிகளும் அவருடைய மாதிரியை பின்பற்றினார்.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல் நீங்களும் என்னை பின்பற்று. ஆமென். கண்டிப்பா. அப்படி என்று சொன்னால் சீடர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், விசுவாசிகள் சீடர்களை பின்பற்றினார்கள். அப்போ சீடர்கள் மத்தியிலும் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் அப்போஸ்தலர் மத்தியிலும் ஒரு மனம் காணப்பட்டது. நாம் எல்லோருமே சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற ஒரு நோக்கம், ஒரு எண்ணம், ஒரு தீர்மானம், ஒரு வாஞ்சை, தாகம் அவருக்குள்ளே காணப்பட்டது. நாட்கள் கடந்து வர அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறவனுமாய் சபைக்கு ஆண்டு சொல்கிற, நீ ஆதில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையும். அப்படின்னு சொன்னால் ஆதி சபை, முதல் சபை எபேசிய சபை, கடைசி சபையானது லவோதிக்கேய சபை. இந்த லவோதிக்கேய சபை என்ன செய்ததுன்னு சொன்னால், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஆண்டுடைய பிரசனத்தை இழந்து போனது. அதைத்தான் சபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். சபை என்று பார்க்கும்போது, சபை என்று சொன்னால் என்ன? சபைக்கு சிரசு, அதாவது தலை யார் என்று சொன்னார்? கிறிஸ்து. கிறிஸ்துடைய உடல் தான் சபை. அந்த சவுல் கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்திக் கொண்டே இடமாய் பட்டணமாய் அவன் கடந்து போனான். அவன் கடந்து போகிற நேரத்தில், அதாவது தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்களை சிறைச்சாலையில் போட்டு அவனை சித்திரவதைப்படுத்தி, அந்த நேரத்தில் தான் சவுலை தமஸ்கு அண்டை கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு கீழே விழும்போது அப்பொழுது பார்த்து, சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அடுத்து சொல்கிறார், முள் கோலை உதைப்பது உனக்கு சுலபமா? அப்போ சபை விசுவாசிகளை துன்புறுத்தினது, அவளை வேதனைப்படுத்தினது. சபையை வேதனைப்படுத்துவது கிறிஸ்து சரீரத்தை வேதனைப்படுத்துவது. அதுதான் ஆரம்பத்தில் காணப்பட்ட ஊழியம். ஆரம்பத்தில் விசுவாசிகளும் நம்பினவர்களும், அதாவது சீடர்களும், ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்களும், இவர்கள் முன்மாதிரியாக இருந்து எழுப்புதலுக்கு முக்கிய காரணமாக இருவரும் இருந்தார்கள். அப்போ இந்த காலகட்டங்கள்ல ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அவங்க சரியா அவங்கள பின்பற்றுறது இல்லையா? இல்லை விசுவாசிகள் குறை சொல்றாங்க, ஊழியக்காரர் எங்களுக்கு கரெக்டாக பௌதிகளை எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இல்லை ஊழியக்காரர் சொல்றாங்க நம்ம சொல்றது விசுவாசிகள் கேட்கறது, இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ யாருடைய குற்றமா, யார் கரெக்டாக நடக்கணும்? அது ஊழியக்காரர் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்த நாட்களுக்கு பார்க்கும்போது, பிரசங்கம் செய்த நாட்களில் பார்க்கும்போது, பரிசேயரை பார்த்து, வேத பாடல்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஐயோ, பாரமான சுமைகளை ஜனங்கள் மேல் வைத்துவிட்டு ஒரு சிறிய சுண்டு விரலினால் அதை கூட தொடாதபடி செய்கிறீர்கள். ஒன்று. அடுத்து என்ன செய்கிறீர்கள்? பரலோகத்தின் வாசலிலே நீங்கள் நின்று கொண்டு, நீங்களும் பரலோகத்துக்குள்ளே போவதில்லை, போகிறவர்களை விடுவீர்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் உபதேசம் என்பது, கிறிஸ்துவின் உபதேசம் என்பது கேட்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இனிமையாய் சுலபமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை வாழ்க்கை பார்க்கும்போது, அதே வாழ்க்கையை பின்பற்றின சீடர்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது பெரிய தியாகம், பரிசுத்தம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் வைத்தார்கள். என்று சொன்னால் இந்த நாளிலும் ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்மை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்ற அந்த இடத்திலே ஊழியக்காரனை வைத்து போயிருக்கிறார். ஆனபடியா ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி மகா பெரிய பதவி. அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட காரியம். கனமான ஊழியத்துக்கு ஆரோனை போல் அழைக்கப்படாமல் இருந்தால் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இந்த கனமான ஊழியம், மதிப்புக்குரிய கனமான ஊழியம். அடுத்து கனம் என்று சொன்னால் சுமக்க முடியாத பாரமான ஊழியம். இந்த ஊழியத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால் பிரசங்கம் அல்ல. நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை நடைமுறை, வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தியாகம், பரிசுத்தம் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அவருடைய வாழ்க்கையில முழுமையாய் பிரதிபலிக்கப்படுகிற நேரத்தில் மாத்திரமே
நம்முடைய நடத்தை பார்த்துதான் ஜனங்கள் மனம் திரும்புவார்களே ஒழிய நாம் செய்கிற பிரசங்கத்தினால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்பது என்னுடைய எண்ணிக்கை, நான் நினைக்கிற காரியமாக காணப்படுகிறது. கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த வார்த்தை உண்மையானது. ஒருவர் நடக்கையில உண்மையும் உத்தமமா நடக்கும்பொழுது அவர் பார்க்கிறவங்களே அதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு மனமாற்றம் அடைந்து விடுவார்கள். அப்ப ஊழியக்காரர்கள் அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் கர்த்தரை வெளிப்படுத்தினா விசுவாசிகளும் அப்படி நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அந்த காலகட்டங்கள்ல ஊழியம் செய்யும் பொழுது, அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போது தேவனுக்காக அர்ப்பணிப்போட உண்மை உத்தமா அவ்வளவு தியாகத்தோடு செய்ய முடிந்த அந்த ஊழியம் இந்த காலகட்டங்கள்ல அப்படி அர்ப்பணிப்போடு அந்த தியாகத்தோட ஊழியங்கள் செய்ய முடியுது. என்ன காரணம் வேண்டுச்சுன்னா, ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். ஆவியானுடைய நடவடிக்கையின் புத்தகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம். ஆவியானவர் அதாவது பழைய சபை, அப்போஸ்தலருடைய சபையை, விசுவாசிகளை அவர் சுமந்து கொண்டு கடந்து போனார். அப்படின்னு சொன்னால் அர்ப்பணிப்பு, தியாகம், பரிசுத்தமானது நம்மை கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படும்படி நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவர் தம்முடைய சித்தத்தின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. பிதாவுடைய சித்தத்தின்படி தான் அவர் எல்லாவற்றையும் செய்தார். அடுத்து சீடருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தின்படி அவர்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டு தியாகத்தோடு அவருடைய முழு வழி நடத்துதலுக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார். இப்பொழுது என்ன காலங்கள் மாறி போயிருக்கிறது சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை நாம் நடத்த முயற்சி எடுக்கிறோமுடைய மாம்சமானது ஆவிக்கு மேலாக பிரிய செய்து ஆவியானவர் நமக்குள் சரியாக செயல்படும்படி, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படி முடியாதபடிக்கு சுயம் என்பது, மாம்சம் என்பது நமக்குள்ளே கிரியை செய்து கடவுளுடைய சித்தத்தில் விரோதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும், தேசத்திலும், ஊழியக்காரர்கள் மத்தியிலும், விசுவாசிகள் மத்தியிலும் இன்னும் எழுப்புதல் வராமல் இருக்க முக்கியமான காரணம். கண்டிப்பா அந்த காலகட்டத்தை அப்போஸ்தலர் ஒரு சிறு கூட்டத்தாலும் எந்த கூட்டத்தை ஜனத்தின் மத்தியில் அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுதாகிலும் இல்லை அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க பிரசங்கிக்கும் போதே அந்த விசுவாசிகள் அங்கே கேட்கிற ஜனங்கள் அபிஷேகத்தை நிறைக்கப்பட்டு அந்நிய பாஷை நிறைந்து உடனே அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்கிற அந்த பலன் இருந்தது. இந்த காலகட்டத்துல எவ்வளவு போராடி ஜெபிக்கிற போதும் அந்த அளவுக்கான எழுப்புதல் பார்க்க முடியுது. அதாவது எழுப்புதல் என்பது, அதாவது கர்த்தருடைய வருகை என்பது, உதாரணத்துக்காக எழுப்புதல் என்பது கர்த்தருடைய வருகை என்பது நாம் முக்கியமாக அதை கவனித்துக் கொண்டிருப்பதினால் கர்த்தருடைய வருகை வராது. நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மாம்சத்தில், சரீரத்தில் அநேக யோசனைகள் நமக்கு வருகிறது. தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் சொல்லும்போது சொப்னங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்போது பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியினால் தேவ ஆவியானவர் நம்மை கொண்டு வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனம். அடுத்து நம்முடைய ஞானம், மாம்சீகத்தில் நமக்கு இருக்கிற ஞானம், அதாவது அனுபவத்தை குறித்து அதன் மூலியமாக சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அடுத்து பிசாசினான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் உண்டு. பிசாசுகளும் அந்நிய பாஷை பேசுகிறது, பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அதாவது வெளிப்பட்ட விசேஷத்தை கடைசியாக பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் இந்த உலகத்தை பிசாசு கவிழ்த்து போட இருக்கிறான். வேதம் சொல்கிறது, இந்த மிருகத்தின் வாயிலிருந்து 3 விதமான தவளைகள் புறப்பட்டு வந்தது. தீர்க்கதரிசனம் என்பது பிசாசினுடைய ஒரு பலத்த ஆயுதமாய் காணப்படுகிறது. பிசாசு என்பது, சாத்தான் என்பது நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஒன்று என்று சொல்லி இல்லை. சாத்தானுக்குள்ளே 3 பிரிவினைகள் இருக்குது. ஒன்று மிருகம், அடுத்து வலு சர்வம், பொய் தீர்க்கதரிசி. இந்த 3 காரியங்கள் சேர்த்துதான் பிசாசு. அதாவது மிருகம், அடுத்து வலு சர்ப்பம், வலிய பாம்பு, மூன்றாவதாக பொய் தீர்க்கதரிசனம். அப்போ பொய் தீர்க்கதரிசனம் என்பது பிசாசுடைய ஒரு ஆயுதம். ஆனபடியா தீர்க்க தரிசனத்தினால் தான் வருகின்ற விசுவாசிகள் திசை திருப்பப்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்களை சிறிய வயதிலிருந்து நான் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் அதை நான் சொல்வது எனக்கு நேரம் இல்லாதபடியால் தான்
கர்த்தருடைய சித்தமானால் இந்த தீர்க்கதரிசனங்களை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து, கண்டிப்பா. சொத்தங்களை குறித்து, பேசலாம். அந்நிய பாஷைகள், பிசாசு பேசுகிற அந்நிய பாஷைகளை குறித்து கூட கண்டிப்பா. கர்த்தருடைய சித்தமாக தான் நாம் தியானம் செய்யலாம். கண்டிப்பா. ஆனால் பிசாசுடைய 3 ஆயுதங்கள் இவைகள். அப்படின்னு சொன்னால் பிசாசு மனிதனை திசை திருப்பி கர்த்தருடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முழுமையாய் நிரப்பி அவனை நடத்துகிறது தான் பரிசுத்த தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றி இழுப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படும். கர்த்தர் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படிக்காக அனுகிரகம் செய்திருக்கிறார். எழுப்புதல் உண்டாகிறதுக்கு ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார். ஊழியங்களை பிரசங்கிக்கும்படி, சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு அநேகரை எழுப்பி நடத்திட்டு வராரு. ஆனா ஜனங்கள் அதற்கு எப்படி பலனளிக்கிறாங்க? எழுப்புதல் உண்டாகாதபடிக்கு நிறைய ஜனங்கள் தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி? ஜனங்கள் தடையா இருக்கிறார்கள் என்பது அது ஒரு சாதாரணமான காரியம்தான். ஊழியக்காரர்களும் அதுக்கு காரணமா இருக்கிறார்கள் என்று சொல்வது சாதாரணமான காரியம் தான். ஏன்னு சொன்னால் அப்போ அதாவது எபிசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்கிறது, உங்களுக்கு இரத்தத்தோட மாம்சத்தோட அல்லாமல் துரத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வான மனத்தில் ஆவிகளோடு நமக்கு போராட்டம். எப்பொழுதெல்லாம் நமக்கு போராட்டம் உண்டு? வாரத்தில் ஒரு நாள் போராட்டம் இல்லை, மாதத்தில் 2 நாள் போராட்டம் இல்லை, தினமும் ஒவ்வொரு வினாடியிலும் நமக்கு போராட்டம். அப்படின்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும், தேவனுடைய சஞ்சரிக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் நமக்கு எதிராளியாகிய சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், ஒரு கூட்ட ஜனம் எழுப்புதலுக்குள்ளே, தேவனுக்குள்ளே, பரலோகம் போகும் என்று சொன்னால், நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற என்னோடு கூட ஒரு கூட்டம் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் கூட. இன்னொரு காரியம், விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம், இடைவிடாமல் ஜெபம், சோதனை உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம். ஜெபம் என்பது நம்மை, அதாவது உறங்கி விடாதபடிக்கு, தூங்கி விடாதபடிக்கு, ஒரு ஊமை ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நிலத்திலே, அதாவது கோதுமை விதைத்து நிலத்திலே இனத்தை விதைச்சார், அதை களைகளை விதைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த இரவிலே சத்ரு இதை விதைத்து விட்டு கடந்து போனான். அப்படின்னு சொன்னால் மனுஷன், அதாவது எடுப்பதில் அடையாதபடிக்கு, தேவனோட சஞ்சரிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, பரிசுத்தமாக்காதபடிக்கு, எடுப்பதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்காதபடிக்கு, அந்த கால ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், நம்முடைய மாம்சமும் நம்முடைய ரத்தமும் உலகத்தின் எல்லா அதிகாரங்கள், துரத்தனங்கள், வானமனத்தின் அதிகாரங்கள் நம்மோடு செயலிட்டு கொண்டே, போராடி கொண்டே இருக்கிறது. ஆனபடியால் தான் யூதா 1:20 சொல்லுகிறது, ஜெபிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ளோம் ஜெபிப்போம். அப்போ பரிசுத்தாவின் நமக்குள் வந்து அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படி கிரியை செய்வோம். பரிசுத்தாவினால் நாம் முழுமையாக நடத்தப்படுகிற நேரத்தில் நம்முடைய சுயம் என்பது, நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாகணும், நான் ஒரு பெரிய பலவிதமான லட்சம் ஜனங்களுக்கு நான் பிரசனம் செய்ய வேண்டும், இல்லை ஒரு 10 சீடிகளை நான் விட வேண்டும், இந்த கூட்டம் இப்படி இருக்க வேண்டும், அதில் லைட்டிங் இப்படி இருக்க வேண்டும், பிரசங்கம் இப்படி இருக்க வேண்டும், அந்த பிரசங்கத்தில் போட்டுக்கிற ஸ்டேஜ், நான் போடுகிற ட்ரெஸ்ஸு எல்லாம் மேட்சிங்கில் இருக்கணும், இந்த கூட்டத்தை குறித்து எத்தனை ஜனங்கள் வருவார்கள், இந்த காரியங்களை குறித்து தான் நாம் தியானம் செய்கிறோமே ஒழிய அப்படின்னு சொன்னால் அந்த சுயமானது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு சுயம் ஆளுகை செய்கிற காரியத்தின் மீது அதிக நான் என்று சொல்லும்போது, அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர், அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் ஓடுறேன்னு நினச்சிட்டேன். அப்போது ஆண்டு வந்துட்டு பரிசுத்த ஆவியில் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் என்னோட நிதானமாக நடந்து ஓடி என்னோட கூட கடந்து வருவார். சில நேரத்தில் பரிசுத்தாவி என்னோட ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் அவர் என்னோட வர வேண்டும் என்று சொல்லும்போது நான் நினைக்கிறேன் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போக வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியுடன் என்னை நடத்துகிற அந்த விதானத்தை, இந்த வேகத்தை விட்டு நான் ஒரு ஓடி போடுறதுனால என்ன நடக்கிறது? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. வினனு குறித்த ஒரு நேர்முகமாக சொன்ன ஒரு சாட்சி சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை,
என்னோட இருக்கிற ஐக்கியத்தை நீ இழந்து ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆனது. பெனியினை குறித்து. ஆமா. ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு 5 ஸ்பீட் ஓடிக்கொண்டிருக்குதுன்னா சுவிட்ச் போட்ட உடனே அந்த ஃபேன் உடனே நிற்காது. கொஞ்ச நேரம் போகும். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வேகமானது, அவன் கடந்து போகிற வேகமானது ஆவியானவரை விட்டு விலகி போனாலும் கூட அந்த வேகத்தில் அப்படியே தெரியாமல் போகிறது. ஆனால் அவருக்கும் ஆண்டவருக்கும் பென்யமீனுக்கும் ஆண்டவருக்கும் அதாவது தொடர்பு இல்லாமல் கடந்து போனார். நான் அவரை குறித்து நான் அதை எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் தியானம் செய்வேன். அவர் கடந்து வரும்போது பெங்களூர் பட்டணத்துக்கு அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது 1,00,000 ப்ரேயர் கோஆர்டினேட்டர்ஸ் அவர் தெரிந்தது. 1 lakh ப்ரேயர் கோஆர்டினேட்டர்ஸ். ஒரு கோஆர்டினேட்டருக்குள்ள 20 பேர் அவர் கீழே ஜபிக்கிற மக்கள் இருந்தார். 20 லட்சம் பேர் ஜபிக்கிறவர். அந்த கிரவுண்டுக்கு, அந்த மைதானத்துக்கு கூட்டமாக ஜனங்கள் வந்து ஜபிச்சு கடந்து போனாங்க. அப்போ நான் நினைத்தேன், பின்னியை ஜபிக்காம உபாசம் எடுக்காம சாதாரணமாகவே அவர் வந்து நின்று பிரசங்கம் பண்ணால் அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல. ஏன் சொல்லுங்க, அநேகருடைய உபாசம் ஜபம். ஒருவேளை அவர் நினைக்கிறான், நான் கையை நீட்டப்போது கீழே விடுறான், நான் ஜபிக்கும் போது அற்புதம் நடக்குது, நான் என் ஜபிக்கிறேன் நான் என்று சொல்லி நினைக்கிறேன். நான் கர்த்தருடைய வருகையில் தாங்கலாம் வெளிப்படும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அவர் எடுக்கிற சபை மக்கள், அவ்வளவு சேர்ந்து இருக்கிற ஜப வீரர்கள் தியாகம், அதாவது பரிசுத்தத்தோடு உபாசத்தோடு மணிக்கணக்கா நாட்களை கணக்காய் அவர் காத்திருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மீட்டிங்காக அவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள் அவர்கள். உதாரணத்துக்கு இன்னொரு காரியம் சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு பெரிய பில்டிங்கை கட்டும்போது, ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டும்போது அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு மாலை போடுவாங்க, கனப்படுத்துவாங்க. இவ்வளோ பெரிய கட்டிடத்தை பாருங்க, இந்த இன்ஜினியர் கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டிடத்தை கட்டினவர் அந்த இன்ஜினியர் அல்ல. அந்த கட்டிடத்தை கட்டும் போது எத்தனையோ அதை கூலி செய்கிற மக்கள் கை கால் உடைஞ்சு போயிருப்பாங்க, ஜீவன் இழந்திருப்பாங்க, மனைவிகள் விதவைகளாக இருப்பார்கள், பிள்ளைகள் பரதேசிகளாக இருந்திருப்பார்கள். எவ்வளோ பெரிய தியாகத்தை அவர்கள் செய்து அந்த கட்டடத்தை எழுப்பின கட்டடத்தான் அது. இன்ஜினியர் வெயிலையும் மழையிலையும் இந்த குளிரிலும் கை கால்கள் உடைந்து போகத்தக்கதாக அந்த பிரயாசத்தை இன்ஜினியர் எடுப்பதில்லை. ஆனால் இந்த ஊழியமானது இப்படி தான். பெரிய பெரிய ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி, என்னுடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது, என்னுடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னே இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் இரவின் ஜபத்தினாலும் பிரயாசங்களால் தான் இப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்குது ஒழிய அவருடைய அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையின் சுயத்தினாலும் ஆனபடியால் தான் தேசத்துக்குள்ளே, எனக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே எழுப்பதில் வர வேண்டும் என்று சொன்னால் ஜபம் அல்ல முக்கியம், தியாகமும் பரிசுத்தமும் தேவனுடைய சஞ்சரிப்பும் அடுத்துதான் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய நடைமுறையிலே காண்பித்து அதை பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரமே எழுப்புதல் வரும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எழுப்புதல் எழுப்புதலின் தடைக்கு பிசாசும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா பிசாசானவன் போய் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜெபிக்க முடியாதபடி தடை செய்து எழுப்புதலை தடை செய்யறான்னு சொன்னேன். அது எப்படிப்பட்ட எழுப்புதலை தடை செய்கிறான்? அதாவது நாம் கூட்டத்தில் கடந்து போகும்போது, அதாவது நாம் ஆயத்தத்தோடு கடந்து போகிறோம். சபை மக்களாகிலும் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக ஜப வீரர்கள் பல பிரயாசத்தோடு கடந்து போகிறோம். ஆனால் நாம் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு ஒரு கூட்டத்தை வைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் பிசாசு அந்த கூட்டத்தில் தோல்விகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு வருகிறார். சில ஊழியர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் ஒரு லட்சக்கணக்கான கூட்டங்கள் ஒரு இடத்துல கூடும்போது எல்லா இடத்திலும் பிசாசின் அதிகாரங்கள் ஆதிக்கங்கள் இருக்கிறது. எப்போ கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ஒவ்வொரு வீடில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அதிகாரங்கள், அதுபோல பிசாசின் அதிகாரங்கள் பல அதிகாரங்கள் இருக்குது. இப்பேற்பட்ட கூட்டங்கள் நேரிடும் போது பிசாசு இந்த வேற இடத்துல வேலை செய்து கொண்டு எல்லா பிசாசுகளை அந்த கூட்டத்துக்கு நேரடியாக அனுப்புகிறார். அந்த இடத்துல போய், அதாவது கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்வது முதலாவது விதைக்கப்பட்ட வழி அருகில் விதைக்கப்பட்ட விதைகள், அவைகளை பிசாசு விளங்கி விட்டார். அப்படின்னு சொன்னால் அவைகளை எடுத்து விட்டார். என்னவென்று சொன்னால் அது வேரூன்றி
30, 60, 100 பலன் கொடுக்காதபடி. அப்படி சொன்னால் எப்படி சமூகத்தில் நாம் காத்திருக்கிற நேரத்தில், என்னுடைய வசனங்களை நாம் கேட்கிற நேரத்தில், புதிய ஆராதனை நேரத்தில் கர்த்தர், அதாவது கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று இருக்கிற அந்த எடுப்பதில் நேரத்தில் தான் விசுவாச சூழல்களை கொண்டு வந்து இந்த சிந்தனைகளை, எண்ணங்களை திசை திருப்பி நமக்குள் ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்யாதபடிக்கு தடை செய்திருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி அப்போ பிசாசானவன் தந்திரமா எல்லாத்தையும் செயல்பட்டு எழுப்பதில் உண்டாகாதபடிக்கு தடை செய்யறான்னு சொன்னீங்க. அப்போ பிசாசானவனுடைய செயல்பாடு என்று எப்படி அறிந்து கொள்வது? இப்ப அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அது போய் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியும்? இல்ல அநேகர் அந்நிய பாஷையில பேசி ஜபத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற கிரிய பிசாசனுடையதனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதாவது அதுக்கு தேவனுடைய ஆவியானோட நான் ஏறக்குறைய 12 ஆண்டில் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 16ஆம் ஆண்டிலே முதல் என்னுடைய வாழ்க்கையில், அதாவது ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். ஏறக்குறைய 16 வயதிலே ஒரு கூட்டமானது ஜபித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்தில் வந்து ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவர்களோடு இருந்த ஒரு சிஸ்டர், அவர்கள் தான் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அவர்கள் என்ன தீர்க்கதரிசனம் சொல்வார்களோ, இந்த பிசாசுக்கு இப்படி ஜபிக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இது இந்த முறையை இப்படியாக, அதாவது நீங்கள் கை கொண்டு இந்த விதத்தில் ஜபிக்கும், இந்த பிசாசு போகும், இந்த வியாதி குணமாக்கப்படும் என்று சொல்லி இவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகள். ஆனால் சாதாரணமான ஊழியக்காரன் இல்லை. அந்த பெந்தகோஸ்து ஊழியக்காரன் நல்ல ஆவிலே அக்னியாக இருந்த ஒரு ஊழியக்காரன். அவர் இந்த எனக்கு தெரிந்த அவள் சின்ன வயதில் எனக்கு அந்த பிசாசுகளை துரத்துவதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஊழியக்காரன் அவர். சரி, நாங்கள் கடந்து போய், நானும் சகோதரன் கடந்து போய் ஜபிச்சுட்டோம். அப்பொழுது இந்த சிஸ்டர் வந்து அந்நிய பாஷை பேசினார்கள். அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் வரைக்கும் ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது, இது அசுத்த ஆவி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. பாஷை அந்த ஆவியை அதற்றி, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கணும், தீர்க்கதரிசனம் பேசக்கூடாது என்று சொல்ல அதற்றினோம். ஆனால் நாம் அதற்றின அந்த சத்தத்தை பார்க்கிலும் அது இன்னும் அதிகமாக சத்தமாய், வேகமாய், பலமாய் அது தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தது. அப்பொழுது 2வது முறை சத்தத்தை உயர்த்தி, ஆவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், தீர்க்கதரிசனம் நீ சொல்லக்கூடாது, பொய்யின் ஆவி உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசனம் அந்த நாளோடு நின்று போனது. அந்த சகோதரிக்கு பைத்தியம் பிடித்து பைத்தியக்காரா மாறிவிட்டார். பிசாசான மனுஷனுக்குள்ள வந்து இந்த மாதிரி செயல்படும் போது மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார். அவர்கள் ஆனபடியே தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆவிக்குரிய வரங்களை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அதில் ஒரு வரம் தான் ஆவிகளை பகுத்தறிவு. அநேக மக்கள் இப்போ அநேக சபைகளில் இப்பேற்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. பெரிய பெரிய சபையில் இருக்கிற சில மக்கள் ஒரு 8, 10, 15 பேருக்கு அதிகமாக நான் ஜபித்திருக்கிறேன். அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ராபூஜனம் எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு சகோதரிக்காக ஏறக்குறைய 11:30 மணிக்கு நம்மை அழைத்தார்கள் ஜபிக்கும்படி. ஒரு சபை, அதாவது பெங்களூர் பட்டணத்தில் பெரிய சபையில் 2வது 3வது சபையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜபிக்கும்படி கடந்து போனோம். நான் கடந்து போய் அவர்களுக்கு ஜபிக்கும் போது அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். நான் அப்பொழுது அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு அவளை 20 நிமிஷம் அதை பார்க்க 20 நிமிஷத்தை பார்க்க அதிகமாக இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிட்டு பாவங்களை, அக்கிரமங்களை, அசுத்தங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்த தீர்க்கதரிசனம், அதாவது அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொன்னேன். அப்படியே நான் சொல்லிக் கொண்டிருக்க நேரத்தில் அவர் சுத்திகரிக்க அந்த அசுத்த ஆவி வெளியே வந்து அலகழித்தது. அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போது நமக்கு சுத்திகரிப்பு தேவை. நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். தேவனுடைய சபைக்கு கடந்து போன பிறகு உடனே சில மக்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட நேரத்தில் தான் விசுவாசிகள் அவர்களை ஆளுகை செய்ய, ஆட்கொள்ள நேரம். என்று சொன்னால் நமக்குள் பரிசுத்தம் தேவைப்படுகிறது. பரிசுத்தாவை நமக்குள் வர வேண்டும் சொன்னால் ஆண்டவர் நியமித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்துக்குள்ளே நாம் கடந்து போய் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகும்போது நமக்குள் வருகிற அபிஷேகம் உண்மையான அபிஷேகமாக காணப்படும். நாம் சுத்திகரிப்பு இல்லாத இந்த மாதிரி கடந்து போகும்போது இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள் நேரிடுகிறது. என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு காரியத்தை நான்
உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். இருவர் எனக்கு தெரிந்த ஒரு என்னுடைய சித்தியுடைய மகனும் அடுத்து ஒரு புதிதாக ஆண்டுக்குள்ளே இயேசு நாமத்தை அறிந்து கொண்ட இருவரும் மலைகளுக்கு ஒரு நாள் ஜபிக்கும்படி கடந்து போனாங்க. மலைகளுக்கு கடந்து போகும்போது இந்த சித்தி பையன் வந்து நல்லா கடவுள் ஆண்டவர் பற்றி தெரிந்தவங்க. அவர் இன்னொரு பையன் வந்துட்டு அவரும் தெரியாது தான் ஆண்டவர் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருவரும் ஜபிக்கு போய் அந்த 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 வனாந்திரத்தில் அந்த மலைகள் மத்தியில் அவர்கள் இருவரை முட்டி போட்டு ஜபிக்க ஆரம்பித்தார்கள். ஜபிக்கும் போது அந்த சித்தி பையன் சொன்னான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லி சத்தமாக ஜபிச்சான். அந்த பையனுக்கு அந்த இருந்து கூட போன பையனுக்கு ஹல்லேலூயா சொல்றதுக்கு தெரியல. ஆனபடியால் அவன் தல்லேலூயா தல்லேலூயா தல்லேலூயான்னு சொன்னான். இவன் ஜபித்துக் கொண்டிருக்கிறவன் இவன் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவனை திசை திருப்பினது விசுவாசம். இவன் என்னன்னு பார்த்தா, நான் ஹல்லேலூயா சொல்லுகிறேன் அழகா, இவன் தல்லேலூயான்னு சொல்லுகிறான். அவனை கவனித்த உடனே இவனுக்குள்ள சிரிப்பு ஏற்பட்டது. சிரிக்க மனம் தோன்றுது. இவன் சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்க ஆரம்பித்தவன் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் சிரித்து கொண்டே இருக்கிறான். யாரு உண்மையா ஹல்லேலூயா சொன்னான்? அவன் தல்லேலூயா என்று சொன்னவனுக்கு சந்தேகம், டவுட் வந்துடுச்சு. ஓ, பிசாசு இவனை படிச்சுட்டான். தல்லேலூயா என்று சொன்னவன் சொன்னானா, அவன் தெலுக்கார பையன். இயேசு சுவாமி உனக்கு இயேசு அவனுக்கு சொல்றாரு, பிடிச்சிருக்கிற ஆவியை இவனை விட்டுட்டு வெளியே போவான்னு கட்டளையிட்டான். தல்லேலூயா என்று சொன்னவன் இவனை பார்த்து, இவனுக்குள்ள பிடிச்சிருக்கிற பிசாசை வெளியே போன இயேசப்பா சொல்றாருன்னு சொன்ன உடனே அந்த பிசாசை நிறுத்தி கடந்து போச்சு. ஆனபடியால் தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர காரணம் என்ன சொன்னால், சுத்திகரிப்பு இல்லாத வாழ்க்கை, பயபக்தி இல்லாத வாழ்க்கை. என்னுடைய சமூகம் என்பதை மற்றவர்களை குறித்து நாம் தியானிக்காதபடிக்கு, யோசிக்காதபடிக்கு, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு தேவனை தேடும் போது கர்த்தர் நம்மை தொடுகிறார். நம்முடைய வாழ்க்கையை பெற்ற ஏமாற்றங்கள் வராமல் இருக்க காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைக்கு நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்கும். ஏன்னா எழுப்புதல் உண்டாகாதபடிக்கு என்னென்ன தடைகள் வருது, பிசாசினால் வர தடைகளா இருந்தாலும், ஜெபக்குறைவினால் வருகிற பிசாசின் கலைகள் இணைக்கப்படுவதனால் வருது, ஊழியக்காரர்கள் சாட்சியின் வாழ்க்கை இல்லாமலும் அதை நடக்கையில் கொண்டு வராம முடியாமல் போனதாலும் எழுப்புதலுக்கு தடைகள் எவ்வளவு இருக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரி விசுவாசிகளாகிய நீங்கள் கூட அது ஜெப வாழ்க்கை குறைவு, பயபக்தி, கர்த்தரோடு கூடிய ஐக்கியம் இல்லாமல் போனா பிசாசானவன் நம்மையும் வஞ்சித்து எழுப்புதல் உண்டாகாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவார். இன்றைய நாளை நாம் கேட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். எழுப்புதலுக்காக தொடர்ந்து நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.